சுரேஷ். வீட்டு முன்னாடி தான் சார் நிற்கிறேன். வீட்டை பூட்டு எங்கேயும் ஓடி போயிட்டான் சார். மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறான் சார் அவன். சரி நீங்க கிளம்பி வாங்க. ஓகே சார். உங்களுக்கு 1 கோடி பணம் கொடுத்தேன் இல்லையா? எப்பவுமே நான் இன்ட்ரெஸ்ட் பணம் பிடிச்சிட்டு தான் எல்லாருக்கும் கொடுப்பேன். ஆனா நீங்க நம்ம ஆளு, அதனால வட்டி எடுக்காம அப்படியே கொடுத்துட்டேன். மற்றவங்களுக்கு 10 வட்டி போடுவேன், ஆனா உங்களுக்கு 5 வட்டி தான் போட்டு கொடுத்துருக்கேன். நீங்க அசல் பணம் கொடுக்கும்போது வட்டியோட சேர்த்து கொடுத்துருங்க. ஓகே ராஜ்பாய்? சரி சரி கொடுத்துறேன். தம்பி செல்வம் பேசுறேன். அண்ணன் இன்னைக்கே மரியாதையா வேலை ஆரம்பிக்க சொன்னாரு. இல்ல கையா காலாங்கிறத நீ முடிவு பண்ணிக்கோ. சார் 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 ப்ளீஸ் சார், நான் ஆரம்பிச்சிடறேன் சார். இன்னைக்கே ஆரம்பிச்சிடறேன். முதல்ல அதை செய், அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. சார் இன்னைக்கு சேலரி தரலன்னா நாலு ஸ்டாஃப் யாரும் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்க சார். ஹலோ ராஜ் சார், நாங்க கல்யாணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். உங்க மதரோட ஆபரேஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் இன்னைக்கு பணம் கட்டுறேன்னு சொல்லியிருந்தீங்க. எப்ப சார் கட்ட போறீங்க? ஆமா இன்னைக்கு செக் கொடுத்துடுறேன். செக் சார் கேஷ் கட்ட முடியுமா? இல்ல கேஷ். சரி நான் முடிஞ்ச கேஷ் ஏற்பாடு. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. அறிவு இருக்கடா உனக்கு? எவனாவது 1 கோடிக்கு ஷேர் வாங்குவானா? போச்சா? அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட், கிரெடிட் கார்டு பில்லு, ஒர்க்கர்ஸ் சேலரி, ஏற்கனவே மார்க்கெட்ல 25 லட்சம் ரூபாய் கடன். இப்போ இந்த 1 கோடி. ஆமா, அந்த செயின் மணியோட வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அவன் சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்கிற ஆள் இல்ல ராஜா, நிஜமாவே செய்வான். அதனாலதான் யாராவது என்ன கேட்டா உன் கம்பெனிக்கு போக வேணான்னு சொல்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? காசு இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம உதவி செய்யறதுக்கு ஆளே இல்லாம ரோட்ல வந்து நிப்பேன்னு. இப்ப அது நடக்க போ. நீ என்கிட்ட பிச்சை கேட்டு வந்து நிப்ப. நான் ஒண்ணு கெட்டவன் இல்ல. வா, நான் ஏதாவது காசு கொடுத்து உதவுறேன். சார் அதுல புல்லட் போட்டு என் மாமனார் சுட்டு தள்ளுறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் சார். நமக்கு வர எல்லா கான்ட்ராக்டும் வராம தடுத்து நிப்பாட்டிடுறான் சார். சார் எப்படியும் கண்ணு வாங்க முடிவு பண்ணிட்டோம். வாங்குறதா வாங்குறோம். மொத்தமா 6 புல்லட் வாங்குவோம். முதல் புல்லட்டை இந்த சேர வித்தான சுரேஷ் அவனை போட்டு தள்ளுவோம். 2வது செயின் மணியை போட்டு தள்ளுறோம். அப்படியே சேட்டையும் போட்டு தள்ளணும்னு வச்சுக்கோங்க, உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ். மீதி இருக்க 2 புல்லட்ல ஒன்னு உங்களை சுடுறேன், இன்னொன்னு என்ன சுட்டு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். என்ன சுட்டு பிரயோஜனம் இல்ல சார், என்கிட்ட பைசாவே கிடையாது. உங்களை சுட்டாலும் லாபம் இல்ல. ஏன்னா உங்க பேர்ல 2 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் ஒன்னு இயற்கையான சாவா இருக்கணும், இல்ல ஆக்சிடென்டா இருக்கணும். அப்பதான் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையை சொன்னா ஏன் இப்படி உம்முன்னு போறாரு?
ரம்யா ஒன்னு கேட்கட்டுமா? ம். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ உண்மையிலே சந்தோஷமா இருக்கியா? இல்லைன்னு சொன்னா என்ன செய்வ? அப்போ நீ சந்தோஷமா இல்லையா? சேச்சே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உண்மையா? சத்தியமா. உங்க அப்பா கூட என்னால போட்டி போட முடியலடி. அவருக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, ஆனா நான் சம்பாதிக்க கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கா மனுஷன். அவர் நம்மள சபிச்ச மாதிரி எங்க நாம டேய், டோன்ட் வரிடா. உனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு நாள் கண்டிப்பா நீ எங்க அப்பாவை விட பெரிய ஆளா வருவ. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. எங்க அப்பா சொன்ன அந்த நாள் வரவே வராது, கவலைப்படாத. பிரதர் 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 ஆ பத்ரி, என்ன பிரதர், கார்ல ஏசியா போட்டுக்கின்னு கண்ணை மூடிக்கின்னு ஜாலியா தூங்கினுக்கிற? என்னாச்சு, சாப்பிட வந்தியா? இல்ல ஆமா, என்ன இல்லைங்கிற ஆமாங்கிற, ஏதோ ஒண்ணு கரெக்டா சொல்லு. சும்மா ரிலாக்ஸ்டா. ரிலாக்ஸ்டா? உனக்கு 24 மணி நேரமா பத்தாதுன்ற பிஸி பிஸி பிஸின்னு சொல்லுவ. என்னப்பா, இதான் ஃபேமிலி ப்ராப்ளமா? ஒய்ஃபோட பிரச்சனையா? ஃபேமிலி ப்ராப்ளம்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அதுக்கு தான் நான் கல்யாணமே பண்ணிக்காம நிம்மதியாக இருக்கிறேன். ஒய்ஃபோட பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்றும் இல்லைன்னு வாய் சொல்லுது, ஆனால் முகத்தை பார்த்தா தெரியுது ஃபுல் கன்ஃபியூஷனில் இருக்கிற நீ. என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, அதான் நான் இருக்கேன் இல்லை, ஏன் கவலைப்படுற? இது பார், யாரையும் மிரட்டணுமா, அடிக்கணுமா, பணத்தை பிடிக்க கொடுக்கணுமா, என்னதான் சொல்லு, நான் பண்ணுறேன். ஏற்கனவே ஒருத்தன் 6 மாசமா உன்கிட்ட பணம் கொடுக்காம ஏமாத்தினான். 5 நிமிஷம் நான் வாங்கி தரல. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். என்ன விஷயம் சொல்லு, நான் உனக்கா செய்யறேன். கமிஷன் கூட கம்மி பண்ணிக்கிறேன்ப்பா, 5% ஆக்கிடுறேன். கையை காலை வெட்டினா மட்டும் 50,000 ரூபாய் கம்மி ஆகுது. சொல்லு, எதா இருந்தா சொல்லுப்பா. எனக்கு ஒரு உதவி பண்றியா? ஒன்னு என்ன 4 பண்ற உனக்கு. வண்டியில ஏறு. ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. இல்ல இவ்வளவு தூரம் தனியா கூட்டு வந்துட்டு அதுக்காக கேட்டேன். ஆமா, கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான். அதெல்லாம் கவலைப்படாத, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஆனா வெயிட்டா என்ன மட்டும் கவனிச்சிருப்பா. கையை காலை வெட்டுறதுக்கு எவ்வளவு சொன்ன? 50,000 ரூபாய். 2 லட்சம் ரூபாய் தரேன். 2 லட்சமா? என்ன பண்ணும்? கொலை பண்ணணும். கொலை பண்ணணும். போடா. டேய் இருடா. இது பாரு, ஆளை மிரட்டுறது, லைட்டா அடிக்கிறது, பணம் கொடுக்கறது, இதான் நம்ம லிமிட். ஆட்டா 15 நாள் 6 மாசமா வெளியே வந்துடுவேன். நீ சொல்றது கேட்டா ஆயுஷ் பூரா உள்ள இருக்க வேண்டியதான். உன் பிரச்சனை தீர்ந்துரும்பா, என் பிரச்சனை ஏன் பாக்குறது? எந்த பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். பக்காவா பிளான் பண்ணிருக்கேன். பிளான பக்காவா போடுறதுக்கு பெரிய கிரிமினல் ஆக்கிக்கிறா நீங்க. அடப்போயா. உன்னால முடியுமா முடியாதா? முடியாதுப்பா. 2 லட்சம் ரூபாய் தரேன். முடியாது. சரி போ. 3 லட்சம் ரூபாய் தரேன். என்னால முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா இதுக்குள்ள வேற ஆள் இருக்குது. இதுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் ஒருத்தங்கிட்ட ஆள் இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் தான் அடிக்கடி வேலை கொடுக்கறத. போய் பார்க்கலாம், வரையா? அண்ணன் உள்ளதாங்கிறாரு, இட்டு போடா.
ஒத்து நல்லா இருக்கிறீங்களா? எனக்கு என்னடா, நான் நல்லா இருக்கேன். ஏய் உட்காரு. பாய். ஆ, ஏய் ஒழுங்கா உட்காரு ராஜு. பாய் நம்ம ஃப்ரெண்டு ஆ. ராஜ் பேரு. ஸ்கூல்லேருந்து ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப புச்சாலி பையன். ஏதோ பர்சனல் ப்ராப்ளமா யாரையும் அசால்ட் பண்ணணுமா? ஆள் எப்படி? பாய் கூட பச்சைன்னு சொல்கிறேன்ல, என்ன எப்படி கேட்குறீங்க? ரொம்ப புச்சாலி பையன் பாய், பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாம் ஆகிட்டான். நான் தான் கர்மாந்தன் இப்படி ஆகிட்டேன். ஏன் என் கதையை விட அதான் உனக்கு தெரியுமே. ஏதோ வழி பண்ணு பாய். ஐயங்கிறான் சொன்னா காரியத்தை நச்சுன்னு முடிச்சு விடுவான். இந்த போலீஸ் கேஸ் அது இதெல்லாம் வராமல் அவனே பார்த்துக்குவான். ஃபோன் பண்ணி வர சொல்லு பாய். பண்ணிட்டு கொடுத்து மேட்ரு முடிச்சிடும். ஏய், அப்படிலாம் அவன்கிட்ட பேச முடியாதுடா. நானே அவனை நேரில் பார்த்ததில்ல, ஃபோனில் தான் பேசிக்கிறேன். அவன் ஒரு கிறுக்கன்டா. அவனுக்கு அவனே பட்ட பேர்லாம் வச்சுக்கிறான். சேடாவான். ஏன்னா நிழலை யாராலையும் பிடிக்க முடியாதான். அப்படி ஒரு மூளை சூடுகாரன் ஏதோ ஃபோனை போட்டு வர சொல்லுங்கிற. நீ உன் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போ. நான் அவனுக்கு தகவல் கொடுக்குறேன். அவனா உன்னை காண்டாக்ட் பண்ணுவான். இல்லைன்னு வச்சுக்க, ஒரு 2 நாள் பொறுத்து பார்த்து அப்புறமா கூப்பிட்டு வா, வேற பையனை தரேன். காடு அது அந்த நம்பர் பண்ண சொல்லுங்க பாய். சரி சரி. படம் எவ்வளோ வச்சுருங்க. போ கார் போ. வரேன் பாய். ஆ. இந்தாங்க பாய். ஏய், ஆளை பெறா. நான் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லல பாய். இந்தாங்க வரேன் பாய். ஆ, பாய் வரேன் பாய். பெறா. வரேன் பாய். தேங்க் பாய். ஆ. தீர்காயுசா இருங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற காதலோட என்னைக்கும் இருங்க. கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுக்கறவன் கஷ்டப்படுறதில்ல, கஷ்டப்படுறவன் விட்டு கொடுக்கறதே இல்ல. வாமா, என் மகன் தனி ஆளா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். குடும்பத்தோட கஷ்டம் எதையும் நான் அவன்கிட்ட பெருசா காமிச்சுக்கிட்டதே இல்ல. அப்பதான் அவனால பிசினஸ்ல பெருசா ஜெயிக்க முடியும். ஏன் நம்பிக்கை. போமா, உள்ள போ. டேய், இனிமே அவளுக்கு நீதாண்டா உலகம். தலைமுறைக்கும் இருக்கிற சொத்தை உதறிட்டு உன்னை நம்பி வந்திருக்கா. கஷ்டம் நம்மளுக்கு பழகிப்போன விஷயம், நம்மளால தாங்கிக்க முடியும். அவளை சந்தோஷமா வச்சுக்கோ. அதுக்காக என்ன விலை வேணாலும் கொடு. அவ சந்தோஷமா இருந்தாதான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். உங்க சந்தோஷத்தை வச்சுதான் நான். சந்தோஷம் தாண்டா வாழ்க்கை. போ. என்னாச்சு? டல்லா இருக்க? எப்பவும் டல்லா இருப்ப, ஆனா இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வழக்கமா டல்லா இருந்தா ஆஃபீஸ்ல ப்ராப்ளம்னு சொல்லுவ. இன்னைக்கு என்ன சொல்ல போற? அதே தான் சொல்ல போகிறேன். என்ன, இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் பெரிய டென்ஷன். கவலைப்படாத, எல்லாம் சரியாப்படும்.
ஹலோ 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 நான் ஷேடோ பேசுறேன். சார் ஒரு நிமிஷம் முக்கியமான கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஷேடோ சார், எனக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா மேலே பேசலாம், இல்லைன்னா நம்ம பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. சார் 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 உங்கள் கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்கள். கண்டிஷன் நம்பர் 1, நோ சென்டிமெண்ட்ஸ். இவன் இதை பண்ணா, அவன் அதை பண்ணா, இதெல்லாம் சொல்லக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, டார்கெட் ஒன்ஸ் ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஃபிக்ஸ்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவன் இல்லை சார், அவன் இல்லை சார், இவன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி சார். கண்டிஷன் நம்பர் 3, ஒரு தடவை டேட் டைம் ரெண்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா எந்த காரணத்துக்கு கொண்டு அதை நான் மாற்றிக்க மாட்டேன். கண்டிஷன் நம்பர் 4, இதுக்கு நான் மொத்தம் 5 லட்சம் ரூபாய் வாங்குவேன். 2.5 லட்சம் ரூபாய் வேலை செய்யறதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக கொடுத்துடணும். 2.5 லட்சம் ரூபாய் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். கண்டிஷன் நம்பர் 5, நம்ம 2 பேரோட நன்மைக்காக இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒருத்தர் காண்டாக்ட் பண்ண வேண்டாம். ஓகே சார். இந்த எல்லா கண்டிஷன்ஸும் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க. சரி ஓகே சார். ஓகே, இப்போ நான் யாரை கொல்லணும், எப்போ, எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. சார் என்ன கொல்லணும்?